நம்ம போன முறை உத்தியோக பருவத்துல கர்ணன் கண்ணன் கிருஷ்ணன் தூது சென்ற சருக்கத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். அதிலேயே அவர் தூதுக்கு போய் அதன் பிறகு கர்ணனை சந்தித்தது, கர்ணனை குந்தியை போய் பார்க்க விடுறதும், மற்றபடி விதுரனை போரிலே சேராமல் தடுப்பது, அப்படியான சில விஷயங்கள் எல்லாமே கர்ணனிடத்திலே கவச குண்டலங்களை வாங்க சொல்லி தேவேந்திரனை அனுப்புவது, இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை பண்ணி முடிச்ச பிறகு தர்மதேவனை பார்ப்பதற்கு பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் கிளம்பி போறார். போன பிறகு வரக்கூடிய அடுத்த சருக்கம், வில்லிபாரதத்தை பொறுத்தவரையில் அடுத்த சருக்கம் அப்படிங்கிறது படை எழுச்சி சருக்கம் அப்படின்னு பேசும். படையை திரட்டுவது. அப்ப ரெண்டு பக்கத்திலையும் போருக்காக படைகளை குவிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, இதுல யாரை கூப்பிடும் போது என்னென்னலாம் நடக்குது, துரியோதனன் என்ன பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம இந்த படை எழுச்சி சருக்கத்திலே பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுதான் இன்று சருக்கத்தினுடைய கதை. இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம்? படைகள் திரட்டுவதும், அதுல யார் சேர்ந்தாங்க படையிலே, யார் யார் பொருட்டு யார் யார் சண்டை போட்டாங்க, சண்டை போடுவதற்கு நின்றார்கள், அதெல்லாம் நம்ம இதுல வரப்போகுது. அதுல களபலி கொடுக்கக்கூடிய கதைகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டங்கள். இதுல தான் நமக்கு படை எந்த அளவுக்கு பலமாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் இதுல தெரிய வரும். இந்த படை எழுச்சி சருக்கத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக வில்லிபுத்தூரார் ஒரு பாட்டை வைக்கிறார். என்ன சொல்றார்? படர்ந்த கானகம் திரிந்து மீண்டு அன்புடன் பணிந்து பஞ்சவர்க்காக கடந்து ஞானியர் கடவுளர் கண்காளா கழல் இணை சிவப்பேர தொடர்ந்து நான்மறை பின் செல்ல பன்னகத்துவசன் மாநகர் தூது நடந்த நாயகன் கருமுகில் வண்ணன் என் நயனம் விட்டு அகலாதே. என்ன சொல்ல வர்றார்? படர்ந்த கானகம், அடர்ந்த கானகம்னு வார்த்தையை போடல, படர்ந்த கானகம்னு வார்த்தையை போட்டிருக்கார். படர்வது அப்படின்னா எப்படியும் போயிட்டே இருக்கும், கொடி மாதிரின்னு அர்த்தம். படர்ந்து இருக்கக்கூடிய கானகம், விரிந்து இருக்கக்கூடிய கானகத்திலே பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த காட்டுல திரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அஞ்ஞான வாசத்திலே ஒரு வருஷம் விராட தேசத்திலே வாழ்ந்து விட்டு வந்தார்கள். வந்து அவங்க என்ன பண்ணாங்க? யாரை சரணடைந்தார்கள்? யாரை தூதாக செல்ல அனுப்பினார்கள்? கடந்த ஞானியர் கடவுளர் கண்களா கழல் இணை சிவப்பேர. இந்த உலகத்திலே ஞானியர்களும் முக்தி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற யோகிகளும் மகான்களும் எந்த பரமபதத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அதற்கு இணையான ஒரு பரமபதத்தை வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய காலை பிடித்தார்கள். அப்படி அவர்கள் சரணடைந்ததினாலே கிருஷ்ணன் என்ன செஞ்சான்? அவர்களுக்காக தூது சென்றான் இல்லையா? தொடர்ந்து எப்பேற்பட்டவன் அப்பன் போய் தூது செய்தான். அவன் பின்னாடி எது செல்கின்றதாம்? கிருஷ்ணனுக்கு பின்னாலே நான்மறை பின் செல்ல பன்னகத்துவசன் மாநகரத்து தூது. நான்மறைகள் அவன் பின்னாலே செல்ல அவன் என்ன பண்ணான்? தூதுக்கு போயிட்டு வந்தான். அந்த கருமுகில் வண்ணன் என் நயனம் விட்டு அகலாதே. வில்லிபுத்தூரார் என்ன சொல்றார்? அந்த கிருஷ்ணனை பார்த்தா இந்த கண்ணு வேற எதையும் பார்க்க விரும்பல. ஏன்னா அப்படி அழகுக்கு அழகானவனாக அவன் இருக்கிறான். கிருஷ்ணம்னு சொன்னாலே அழகுதான். கிருஷ்ணம்னு சொன்னாலே கருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிருஷ்ணன் என்று சொன்னால் வசீகரிக்க கூடியவன் என்ற அர்த்தம். கிருஷ்ணன் என்று சொன்னால் எவனுடைய கண்களும் அவனில் இருந்து அகலாது. அப்பேற்பட்ட அழகுடையவனான கிருஷ்ணனை என் மனக்கண்ணிலே வைத்து நான் எப்பொழுதுமே அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கடவுள் வாழ்த்து சொல்லி இந்த சருக்கத்தை தொடக்க. இந்த சருக்க தொடக்கத்திலேயே தூதுவனாக போன கதையை சொல்லி நான்மறைகளும் தேடக்கூடிய பின் செல்லக்கூடிய ஒரு தொடர்பை சொல்லி ஞானிகளும் கண் வளர்கின்ற
ஞானிகள் கடவுளர் எல்லோரும் அவன் பின்னாலே செல்கின்றார்கள் என்கின்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன ஒரு சமாச்சாரம் மனசுல தோணுது என்று சொன்னால், பரம்பொருள் என்கின்ற ஒருவர் பஞ்சபாண்டவருக்கு துணையாக நிற்கிறார். பஞ்சபாண்டவருக்கு துணையாக பரம்பொருள் நிற்கின்ற பொழுது எதிரில் யார் நின்னாலும் அதனுடைய படையினுடைய பலம் என்பது அங்கே குறைந்துதான் காணப்படும். எதிரிகளினுடைய பலம் குறைந்துதான் காணப்படும். காரணம் என்ன? இவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பரம்பொருள் என்கின்ற ஒரு மகத்தான சக்தி. அதனால அது பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சு. இப்போ அந்த கடவுள் வாழ்த்து செய்யலை முடித்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்ல வர. இப்ப கிருஷ்ணர் சொல்லிட்டார் தர்ம இடத்துல. என்ன சொன்னார்? அப்பா, நான் போய் தூதுக்கு போய் சொன்னேன், துரியோதனன் உன்னுடைய பெரியப்பா புள்ள கொஞ்சம் கூட நான் சொன்னதை கேட்கல. அவன் என்ன சொல்லிவிட்டான்? போர் தான் என்கின்ற ஒரு சமாச்சாரத்தை பேசிவிட்டான் இல்லையா? அவன் எதையுமே ஒத்துக்கல. நாம போட்ட கண்டிஷன் ஒத்துக்கல. நீ அஞ்சு கிராமத்தை குடுன்னு சொன்ன, 5 நாட்டை குடுன்னு சொன்ன, 5 ஊரை குடுன்னு சொன்ன, 5 வீடாவது குடுன்னு சொன்ன. அவன் சொல்லிட்டான், உட்கார்ற இடம் கூட தரமாட்டேன். ஆகவே அவனுடைய டோட்டல் டிமாண்ட் ப்ரொபோசல் அவன் என்ன பண்ணிட்டான்? ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதனால இனிமே அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உன் ப்ரொபோசல் ரிஜெக்டட். நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற விஷயத்தை கேட்க அவன் துரியோதனன் என்ன சொல்லிட்டான்? போருங்கிறதையும் சொல்லிவிட்டான். அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான் இல்லையா? தூணில் அடித்து சத்தியம் செய்தான். என்ன சொன்னான்? நீ யாதவ குலம் என்கிட்ட கேட்கிறிய, நான் சத்திரியன்டா, உன் கையை தொட்டு நான் எப்படா உனக்கு சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க தூணில் அரைந்து 3 முறை போர் 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 என்று சத்தியம் செய்யும். அப்ப அதையும் சொல்றான். இப்ப இதெல்லாம் கேட்ட பிறகு தர்மன் இப்ப முடிவு பண்ண என்ன? அவன் தானே அங்க இருக்கக்கூடியதுல ஹெட். அவனுடைய முடிவு என்னங்கிறத கிருஷ்ணர் விடுறார். இப்ப தர்மனுடைய முடிவை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இப்ப என்ன சொல்றார்? முகுந்தன் வாசகம் கேட்பதன் முன்னமே முரசு உயர்ந்தவன் முன்னி மிகுந்த கோபத்தோடு இக்கணம் முடிப்பேன் யான் வெம்பகை இனி என்ன. தர்மனுடைய கொடி என்பது முரசு என்று சொல்லக்கூடிய முரசை, வெற்றி முரசை வைத்திருக்கக்கூடிய கொடி. ஒருத்தருக்கும் ஒரு கொடி. தர்மனுடைய கொடி அது. அந்த கொடியை வைத்திருக்கக்கூடிய தர்மன் முகுந்தன் வாசகம் கேட்பதன் முன்னமே, முகுந்தன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு எழுந்தானாம். எழுந்து கோபத்தோடு, தர்மனுக்கு கோபம் வந்த இடமே இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு கோபமே வரல, இதுவரைக்கும் கோபப்பட்டதாகவும் தெரியல. இந்த இடத்துலதான் கோபத்தோடு எழுந்திருக்கிறான், மிகுந்த கோபத்தோடு. ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்கிறது இந்த இடத்துல தெரியும். தர்மன் அவ்வளவு பொறுமையா இருந்துட்டான், நல்லவன். என்ன சொல்றான் இல்லையா? 5 ஊராவது கொடுக்க, 5 கிராமத்தை கொடுக்க, 5 வீடு. இந்த அளவுக்கு எவனும் ரிக்வெஸ்ட் ரொம்ப என்ன சொல்றது, நெகோசியேஷன்ல ரொம்ப ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன்ல கொஞ்சம் தர்மன் வீக்கா தான் இருந்திருக்கார். ரொம்ப கம்மியா கேட்டிருக்காருன்னு வச்சுப்போமே. ஆனா அந்த அளவுக்கும் கேட்டிருக்கான். அப்போ அந்த அளவுக்கு பணிந்து போய் அவன் கேட்கக்கூடிய ஒரு செய்கையை அவன் வைத்தான். அப்ப வச்சு கேட்கிறான். அப்படி இருந்தும் அவன் அந்த ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோபம் வருது. அப்ப என்ன சொல்றான்? இக்கணம் முடிப்பேன் யான், முடிச்சு போடுறேன்டா அவனை. அதனாலத்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனாலத்தான் பகவத்கீதை தர்மனுக்கு சொல்லித் தரப்படவில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் தர்மனுக்கு சொல்லல? ஏன்னா அவன் தெளிவாயிட்டான். சண்டை போடுறது வந்துட்டான், அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஏன்னா அவன் தான் முதல்ல சமாதானமாக தர்மத்திற்காக நின்றவன். இப்ப சண்டை போடுறதுன்னு தீர்மானம் ஆனவன அவன் தான் முதல்ல முடிவு எடுத்துட்டான், சண்டைன்னு தீர்மானம் பண்ணிட்டான். பீமன் ஆரம்பத்திலேயே எப்போ துச்சாதனை உதைக்க போறேன், துரியோதனை உதைக்க போறேன்னு அவன் உட்கார்ந்து இருக்கான். நகுல சகாதேவனும் ஒரு பழியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன சொல்றது, இருதலை கொள்ளி எறும்பாக இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆடினவ அர்ஜுனன் தான். அவன் தான். அதனால அவனுக்கு பகவத்கீதை பின்னாலே அவனுக்கு புகட்டப்பட்டது. அப்ப தர்மன் அங்க ஒரு இடத்துல பேசிட்டான். என்ன சொல்றான்? கோபத்தோட, இனி யான் முடிப்பேன், யான் முடிச்சிடுறேன் அவனை, முடிஞ்சு போச்சு. வெம்பகை இனி முடிஞ்சு போச்சு. இனி பகைதான்ட்டான். இனி பகைதான், பேச்சே கிடையாது, இனி உறவு கிடையாது.
என்ன ஆகி போச்சு, நீயா நானா பாத்துருவோம் அப்படிங்கிற தெளிவை அவன் எடுத்துக்கொண்டான். தகும் தராதிபர் தன்னுடன் இணையதவர் தமக்கு வெஞ்சமர் முள புகுந்தவாறு எல்லாம் தூதரின் போக்கினான் ஓலையின் புறத்து அம்மா. ஒரு ஓலை எடுத்தா எழுதினா, என் சார்பாக எனக்கு, என்னுடைய போரிலே எனக்கு என் சார்பாக என்னோடு சேர்ந்து இந்த கௌரவ சேனையோடு சண்டை போடுவதற்கு யார் யார் தயார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீ வர ரெடியான்னு சொல்லி ஓலை அனுப்பிவிட்டான். மெசஞ்சர், SMS மாதிரி மெசஞ்சரை அனுப்பிவிட்டான். எல்லாருக்கும் மெசஞ்சர் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு அனுப்பியாச்சு. என்ன ஆச்சு, I hereby request Yudhishthira, the son of Pandu, that I request your presence for my poor அப்படிங்கிற மாதிரி அவன் அனுப்பிட்டா. எல்லாருக்கும் போயாச்சு, பெரிய இன்விடேஷன் போயிருக்கு எல்லாருக்கும். இது போன உடனே அந்தந்த திசைகளில் இருந்தெல்லாம் இவனுக்கு சப்போர்ட்டா யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறதை வில்லிபுத்தூரர் அழகாக சொல்கிறார். யாரெல்லாம் வந்தாங்க, பாண்டவர்கள் பொருட்டு யாரெல்லாம் சப்போர்ட் செய்து, யாரெல்லாம் வந்து அவர்களுக்கு அவனுக்காக நின்றார்கள் போருக்கு அப்படிங்கிறத அவர் இப்ப சொல்றது. அதனாலதான் இதுக்கு பேர் படையெழுச்சி சருக்கம்னு சொல்றது. அதை பார்ப்போம். என்ன சொல்றார், 8 திக்கினும் உள்ள மன்னவர் கூடு, முதல்ல வரக்கூடியது 8 திக்கினும் உள்ள மன்னவருடன் யாகசேனனும் வந்தான். 8 திக்கிலிருந்து மன்னவர்கள் வந்தார்கள். மன்னவர்களோடு முதல்ல யார் வரா, யாகசேனன் என்று சொல்லக்கூடியவன். இது யார் இந்த யாகசேனன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவனுடைய மாமனார். யார் இந்த மாமனார், திரௌபதியனுடைய அப்பா துருபதன் என்று சொல்லக்கூடியவன். ஏன் யாகசேனன், ஏன்னா யாகத்தினால் தான் 2 குழந்தையை பெற்றெடுத்தான். கரெக்டா, திரௌபதியும் துருபதனும் எங்கேந்து வந்தார்கள் இல்லையா, திருஷ்டத்தூய்மனும் எங்கேந்து வந்தார்கள், அந்த யாகத்திலிருந்து வந்தவர்கள். 2 குழந்தை யாகத்திலிருந்து வந்தது, அக்னிஜியிலிருந்து வந்தது. திரௌபதி அதுல இருந்து தானே வந்திருக்கான். அப்போ யாகசேனன் என்கின்ற பேர் யாருக்கு உண்டு, அவனுக்கு உண்டு. அது மட்டும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை, 2 குழந்தை மட்டும் இல்லை, அவனுடைய குழந்தைகளுடைய லிஸ்ட் எல்லாம் வருது இதுல. அதை பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. திருஷ்டத்தூய்மனும் திருஷ்டகேதுவும், அவனுக்கு இன்னொரு பிள்ளை திருஷ்டகேது, அவன் தனியா தான் பிறந்திருக்கான். விரல் சிகண்டியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிகண்டி யாரு, பீஷ்மரை அழிப்பதற்காக பிறந்தவள். அது யாருக்கு பிறந்தா, துருபதனுக்கு பிறந்திருக்கா. சிவனிடத்திலே வரத்தை கேட்டு பீஷ்மரை அழிப்பதற்காக தான் ஒரு அலி உருவத்தை கொண்டு அவள் பிறந்தாள். புரியுறதா? அப்ப யாருக்கு பிறந்திருக்கா, பயாலாஜிக்கலி ஹூ இஸ் த ஃபாதர், துருபதன் தான் ஃபாதர். அப்ப அவனுடைய பிள்ளையாக சிகண்டி. முறை வந்தனர், இவங்கெல்லாம் வராங்க. ஒட்டி போர் பொறும் உத்தமோசனும் வேல் உதாமனும் உடன் வந்தனர். இவங்களும் 2 குழந்தைகள், உத்தமேசனும் உதாமனன் என்று 2 குழந்தைகள். இவங்களும் அந்த துருபதனுடைய பிள்ளைகள். பட்ட போதகம் தேர் பரி ஆள் என்னும் படையுடை பாஞ்சாலர். இது தவிர பாஞ்சால தேசத்தினுடைய மற்ற சிறு குறுநில மன்னர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்களாம், தேர், குதிரை, அப்புறம் ஆழ்படை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாஞ்சால தேசத்தினுடைய, ஏன்னா பாஞ்சாலின் தானே பேரு திரௌபதிக்கு, பாஞ்சால தேசத்தினுடைய மொத்த சேனைகளும் துருபதன் வழிநடத்த திருஷ்டத்தூய்மனன், திருஷ்டகேது, சிகண்டி எல்லாரும் கிளம்பி வராங்க. ஏன்னா சகோதரி தானே திரௌபதி. இப்ப திரௌபதிக்கு கொடுக்கணும். இன்னொன்னு எல்லாம் மாப்பிள்ளைங்க தானே, அந்த பக்கம் நிக்கிறது எல்லாமே பஞ்சபாண்டவர்களே மாப்பிள்ளை தானே அவங்களுக்கு. ஆக மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க வந்து தானே ஆகணும். சோ ஆகவே அவங்க மாமனார் வீட்டுல இருந்து முதல்ல சப்போர்ட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அவங்க சைட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, தருமனுக்கு மாமனார் வீட்டுல நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். சொன்ன உடனே கேட்டு குடுகுடுன்னு வந்திருக்காங்கன்னா தர்மனுக்கு ஒரு நல்ல சொல் செயலாக மாமனார் வீட்டுல அவன் சொல் செயலா இருந்திருக்கான், பரவாயில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இப்ப யார் யார் வராங்க, இப்ப விராட தேசத்திலிருந்து, இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்க, விராட தேசத்துல தான் இவங்க போய் அஜ்ஞானவாசம் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, அஜ்ஞானவாசம் இருந்தது விராட தேசத்தில். அந்த விராட தேசத்தினுடைய அவனுடைய ராஜாக்கள், அவனுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாம் வராங்க. இப்ப அவங்க யார் யாரெல்லாம் வராங்கிறத பார்ப்போம். அதையும் சொல்றான். விராட பூபனும், விராட அரசும்,
சதானிக நிரூபனும், சதானிகன் என்று சொல்லக்கூடியவனும், விரல் ஸ்வேதனும், ஸ்வேதன் என்று சொல்லக்கூடிய சிவேதன் அப்படின்னு பேர் அவனுக்கு. சுவேதன் பேரு, வடசொல் திரிபு சிவேதன் சொல்றாங்க. ஆனா சுவேதன், சுவேதன் என்பவது விராட மன்னனுடைய முதல் பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. விராட மன்னனுக்கு 2 பிள்ளைகள். முதல் பிள்ளை சிவேதன், 2வது பிள்ளை உத்தரன், 3வது பொண்ணு உத்தரா. இந்த உத்தராவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்? கதை தெரிஞ்சா புரிஞ்சிருக்கும். அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து தருகிறான். கரெக்டா? ஏன்னா அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அர்ஜுனன் என்ன சொல்றான்? நான் பிருகன்னிலையா இருந்து அவளுக்கு நாட்டியம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஆனால் நான் குருவாக மாறிட்டேன், நான் அவளுக்கு என்னுடைய மாணவியை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஆகவே என் பிள்ளைய திருமணம் செய்து வைக்கிறேன். அப்ப யாரை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறான் அவன்? அப்போ தன்னுடைய பிள்ளை அபிமன்யுவை திருமணம் செய்து சொல்லு. உத்தராவை திருமணம் செய்து கொள்கின்றார். உத்தராவுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? அவன் தான் கடைசியில கர்ப்பத்துல இருக்கிறவன், பரீட்சித்து. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நான் ஆதி பருவத்துல சொன்ன கதை. கொஞ்சம் அப்படி மலரும் நினைவுகளா கொஞ்சம் முன்னுக்கு போகணும். அந்த பரீட்சித்துங்கிறது உத்தரா கர்ப்பத்துல இருந்தவன் தான். அந்த பரீட்சித்து 7 நாள்ல இறந்து போக அவனுடைய பிள்ளை ஜனமேஜயன் வழியாகத்தான் இத்தனை கதையும் இப்ப நடக்குது. அவன் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா? சர்ப்பயாகம் பண்ணதுல இருந்து நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ உத்தரா அப்படிங்கிறது யாரு? விராட மன்னனுடைய பெண். அப்ப விராட மன்னனுடைய முதல் பிள்ளை சுவேதன். அப்ப விராட பூபன் அவனுடைய இணையாக இருக்கக்கூடிய, அவனுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய சதநீக நிருபன், இவங்க எல்லாருமே அங்க வராங்க. வராக கேத்து அவனோடு சேர்ந்து, அவனோடு வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வராக கேத்து, உத்தரகுமாரன், மச்ச நாட்டவர்கள். ஏன்னா விராட தேசம்ங்கிறது மச்ச தேசம்னு பேர். மச்ச நாட்டவர்கள் எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்க? அவர்களோடு சேர்ந்து வராங்க. பேராவு பேருடை சேர செம்பியரோடு பாண்டியன் முதலியோரும். இப்பதான் பாருங்க அழகான ஒரு வார்த்தை. இதுதான் வில்லி பாரதத்துல நமக்கு ஒரு குறிப்பு. இந்த குறிப்பை நம்ம ரொம்ப முக்கியமா கேட்கணும். குறிப்பான விஷயம், தமிழர்களில் பங்கு பாரத போரிலே இருந்ததா? பாண்டிய நாட்டின் பங்கு இருந்தது. சொல்றான் பாருங்க. பராவு பேருடை சேர செம்பியருடன் பாண்டியன் முதலோரும். அப்ப சேரன், செம்பியன் என்று சொல்லக்கூடிய சோழன், பாண்டியனும் பாண்டவர்கள் பக்கத்திலே நின்று போருக்காக வந்தார்கள். சொல்றது யாரு? வில்லி பாரதம். அப்ப குறிப்பென்ன? தமிழ் மூவர்களுடைய பங்களிப்பு மகாபாரதத்தில் இருந்திருக்கிறது. இது வரலாறு. புரியுறதா? யாராவது கேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வில்லி பாரதத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. சேர செம்பியருடன் பாண்டியன் முதலோரும் சொல்லிட்டார். அவர் சொன்னது வில்லி பாரதம். இப்ப வில்லி பாரதத்துக்கு லீடு என்ன? அவருக்கு ஏற்கனவே பாரதம் பாடிய ஒருத்தர் இருந்தார். பாரதம் பாடிய பாரத தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன பாடல்களையும் அது பாரத வெண்பாலையும் இந்த பாட்டு வருது. அப்ப அதை லீட் பண்ணி தான் இவர் பேசுறார். இப்ப அதை அவர் ரெஃபரன்ஸா வச்சிருக்கார். அப்போ வில்லி பாரதம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, தமிழ் மூவேந்தர்களும் அதில் பங்கேற்றார்கள். யார் பக்கத்துல நின்னாங்க? பாண்டியன் பக்கத்திலே நின்றிருக்கிறார். பாண்டவர்கள், நாட் பாண்டிய, பாண்டவர்கள் பக்கத்திலே அவர்கள் அந்த அவர்களுடைய ஆதரவை தந்திருக்கிறார். சரியா? அப்போ குரானரும் பொழில் கேகேய தலைவரும் குந்தி போஜரும் வந்தார். கேகேயனும் வந்திருக்கானா? கேகேய நாட்டு பெண் தான் யாரு? கைகேயி. அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவர்களும் வந்தார்களாம். குந்தி போஜனம், அப்கோர்ஸ் குந்தி வந்துதான் ஆகணும். குந்தி பிறந்த நாடு, அம்மா சைட்ல இருந்து வரணும் இல்லையா? அப்ப அம்மா சைட்ல இருந்து வரக்கூடியவர்களும் வந்திருக்கிறார். குந்தி போஜரும் வந்திருக்கிறார். அப்ப அந்த நாட்டினுடைய ஆட்கள் எல்லாம் பஞ்சபாண்டவர்களுடைய ஓலையை கேட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் வந்தாங்களா? அடுத்த அருமையான கேள்வி. இவர்கள் மட்டும் வந்தார்களா? மற்ற வேற யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறார். அரக்கி தந்த குழந்தை. யார் அரக்கி? பீமனுடைய மனைவியாக, 2வது மனைவியாக ஒருத்தி வந்தா. பேர் இடும்பின்னு பேர். ராட்சசி இல்லையா? இடும்பி.
ஹிடும்பிக்கு பிறந்த குழந்தை யாரு? கடோத்கஜன்னு பேர். கடோத்கஜன் என்ன சொல்றான் அப்பா கிட்ட? அப்பா உனக்கு என்னைக்கு உதவின்னு சொல்லு, நீ மனசுல நினை, நான் வந்துடுறேங்க. இப்ப பீமன் நினைக்காம இருப்பானா? அப்ப பீமன் நினைக்கிறான், கடோத்கஜா எனக்கு போர். உடனே வந்துட்டான், கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் மட்டும் வந்தானா? இன்னொருத்தர்கள் யாரெல்லாம் வந்தாங்கன்னு போறோம். அழகான வார்த்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், யார் யாரெல்லாம் இந்த போரிலே இருந்தார்கள் என்று. அரக்கி தந்தருள் கடோத்கஜன் காளையும், அடுத்தது அபிமன்யுவும். அபிமன்யு வந்திருக்கான். அபிமன்யு யாருக்கு பிள்ளை? அர்ஜுனனுடைய பிள்ளை. அர்ஜுனனுக்கும் யாருக்கும் பிறந்த பிள்ளை? கிருஷ்ணனுடைய சொந்தமாக கண்ணனுடைய தங்கையாக இருக்கக்கூடிய சுபத்ராவின் மூலமாக பிறந்த குழந்தை. அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் திருமணம், சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த குழந்தை அபிமன்யு. அவன் வர்றான். அடுத்தது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போறான். நம்ம மனுஷன் தீர்த்த யாத்திரை போனாலும் அங்கங்க காதல் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்க. அப்படி தீர்த்த யாத்திரை போகின்ற காலத்திலே உலோவி என்று சொல்லக்கூடிய ஒரு நாகக்கன்னியோடு அவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த நாகக்கன்னியோடு அவர் இருந்த சமயத்திலே அர்ஜுனன் இடத்திலே உன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் சொல்லும் பொழுது அவர்கள் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு அவர்கள் மனத்திலே கலந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க. அந்த குழந்தையின் பேர் இராவணன் பேரு. அவனை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இராவணன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அவன் வர்றான். யாரு? இந்த பிள்ளைகளுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க யார் யாரெல்லாம் வர்றாங்க. இதை தவிர உபபஞ்ச பாண்டவர்கள் வருகிறார்கள். உபபஞ்ச பாண்டவர்கள் யார் யாரு? திரௌபதியின் மூலமாக பஞ்சபாண்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இல்லையா? பஞ்சபாண்டவர்களுக்கு பிறந்த குழந்தைனா தர்மனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தையின் பேரு பிரதிவிந்தியன் பேர். இந்த பேரெல்லாம் நம்ம இப்போ ஒரு தடவை கேட்போம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுவோம். அதனால முடிஞ்சதுன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க, தப்பில்லை. பிரதிவிந்தியன் பேர். அவன் யார்? தர்மனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தை. அவனுக்கு சுதசோமன் இன்னொரு பேரும் உண்டாம். சுதசோமன் அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுனனுக்கு திரௌபதிக்கும் பிறந்த குழந்தை ஸ்ருதகர்மான்னு பேர். பிரதிவிந்தியன். இரண்டாவது அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்தது சுதகர்மா. ஸ்ருதகர்மா, ஸ்ருதகர்மா. சரியா? நகுலனுக்கு பிறந்த பிள்ளை சதானீகன். பீமனோடு பிறந்தது சுதசோமன். பிரதிவிந்தியன். பீமனோடு பிறந்தது சுதசோமன். அர்ஜுனனோடு பிறந்தது ஸ்ருதகர்மா. நகுலனோடு பிறந்தது சதானீகன். சகாதேவனோடு பிறந்தது ஸ்ருதகீர்த்தின்னு பேர். ஸ்ருதகீர்த்தி. இப்படி 5 பேருக்கும் 5 குழந்தைகள் திரௌபதிக்கு பிறந்தார். இவர்கள் உபபஞ்ச பாண்டவர்கள்னு பேர். சரியா? உபபஞ்ச பாண்டவர்கள்னு பேர். இவர்கள் பெரிய லெவல்ல பாவம் ஈடுபாடு இல்லைனாலும் கூட கடைசியில இறந்து விடுகிறார்கள். கடைசியில சாகிறது இவங்கதான். இங்க செத்த பிறகுத்தான் அந்த கோபத்திலே கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை சபித்து விடுகிறார். அங்கதான் வருது, அது கடைசியில நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப உபபஞ்ச பாண்டவர்கள் இவங்களும் வர்றாங்க கிளம்பி. இது நாள் வரைக்கும் உபபஞ்ச பாண்டவர்கள் யாரோடு இருந்தார்கள்? கிருஷ்ணனின் பாதுகாப்பிலே துவாரகையிலே இருந்தார்கள். கிருஷ்ணர் தான் அங்கிள் மாதிரி பார்த்துட்டார். நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டு போயிருக்கார். கார்த்திகர் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ அவருடைய வீட்டுல இருந்தாங்க. அப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இவர்களெல்லாம் வந்து சேருகிறார்கள். சரியா? அப்படி ஒவ்வொருத்தராக வருகிறார்கள். அது தவிர புண்டலன் அப்படின்னு சொல்றவன், ஜெயஜெயன் அப்படின்னு சொல்றவன், அப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த குறுநிலத்தில் இருக்கக்கூடிய சில பல சொந்தங்கள், குந்திக்கு சொந்தங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து இறங்குறாங்க. இதை தவிர
இதை தவிர இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய இடம். இந்த இடத்தை ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய இடமா பார்க்கணும். வில்லிபாரதத்துல வில்லிபுத்தூரார் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த போரிலே பாண்டவர் பக்கத்திலே நின்று சண்டை போடுவதற்காக சீன தேசத்தின் மக்கள், சீனர்கள்னு பேசுறார். சீன தேசத்து மக்கள் யாரோ பஞ்சபாண்டவர்கள் பக்கத்திலே நின்று சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்களாம். சரியா? ஆனா அதெல்லாம் யாரு என்னங்கிறது நமக்கு தெரியல. வில்லிபாரதம் கொடுக்கிற குறிப்பு, சீனர், சாவகர், சாவகர்னா மராத்திய மன்னர்கள், மாத்ரியர், மாத்ரி அப்படின்னா மாத்ரி தான் ஞாபகம் இருக்கா? நகுல சகாதேவனுடைய அம்மா மாத்ரின்னு பேரு. அவங்களுடைய தேசத்தை சார்ந்தவர்கள். மாலவ்ய தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. அதெல்லாம் கிட்டத்தட்ட சென்ட்ரல் இந்தியால இருந்த தேசங்கள். மாலவ்ய தேசம். தெலுங்கர், தெலுங்கர் என்று சொல்லக்கூடிய திரிலிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 3 லிங்கங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கிறதுனால அதுக்கு பேரு திரிலிங்கான்னு பேரு. திரிலிங்காங்கிறது மாறி போய் தெலுங்கான்னு ஆயிடுச்சு. அதான் தெலுங்கானான்னு பேசுறோம் இல்லையா? திரிலிங்கான்னு பேர். 3 லிங்கங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். சோ அது தெலுங்கர்கள். வெங்கலிங்கர்கள், கலிங்கர்கள், கலிங்க தேசத்தை சார்ந்தவர்கள். சோனகாதிபர்கள், சோனகர்கள், கன்னடர்கள், மகத நாட்டை சேர்ந்தவர்கள். சர்ப்ரைஸ் என்னன்னா, வில்லிபுத்தூரர் சொல்றார் துலுக்கர் என்று சொல்லக்கூடிய துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள். துலுக்கர், துருக்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள். குச்சரர், ஒட்டர், இவங்கெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய மன்னர்கள். ஆகிய வெம்படை ஆதியாய் நடப்பன ஐ2 என் பூமி தானே மன்னரும் வந்தனர். இந்த மண்டலத்தில் ஆர் வராதார்? யார் வரல? பஞ்சபாண்டவர்கள் கூப்பிட்டு யாரும் வராம இல்ல. எப்படி எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஐ2 என் பூமி தானே. அப்ப ஐ2 அப்படின்னு சொன்னா என்ன? 5, 2, 7, 7 தானே சொல்றாரு அப்படின்னு இல்லையா? 56 பேருன்னு சொல்றாரு. 56 நாட்டை சார்ந்தவர்கள். அது எப்படி இந்த கணக்கு 56ன்னு வரும்னு சொன்னா, அதற்கு அழகாக இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் வேமு என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமாச்சாரியார். என்ன எழுதுறார் அப்படின்னா, ஐ2 அப்படின்னா 5, 2, 7. முன்னாடி ஒரு கேட்டகரி சொன்னார் இல்லையா? சீனர், சாவகர், மாத்ரர், மாளவர், துலுக்கர், கலிங்கர், சோனகார், கன்னடர், மகதர், துலுக்கர், குச்சர், ஒட்டர், இதையெல்லாம் சேர்த்துக்கிறார். சரியா? அவங்களையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றார்? அது ஒரு கேட்டகரியா போட்டு, அந்த நாடு இந்த நாடு எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்த்து 56 நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்தார்கள். 56 தேசத்திலிருந்து அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கார். அந்த லிஸ்ட்ல போட்டு சொல்றார் 56 தேசத்தினுடைய மக்கள், அந்த தேசத்தினுடைய ஆட்கள் அத்தனை பேரும் எங்க வந்திருக்காங்க? பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி வர்றதுனால அவருக்கு ரொம்ப சப்போர்ட். இப்ப என்ன ஆயிப்போச்சு? அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க இல்லையா? பாங்கினால் மகுட வர்த்தனருடன் பட்டவர்த்தனரும் உள்ளனர். வாங்கும் வெண்சிலை மன்னவ குமரனின் மண்டலீகரும் உள்ளனர். இதுல 3 பதங்களை வில்லிபுத்தூரார் எழுதுறார். 3 பதங்கள். என்னென்ன பதங்கள் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, மகுடவர்த்தனர், பட்டவர்த்தனர், மண்டலீகர் அப்படின்னு 3 பதங்களை சொல்றார். இது என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் இப்படி ஒரு விளக்கம் இருக்கு போல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால சொல்லப்படுது. என்ன சொல்றார்? மண்டலீகர் என்பவர் யார் என்று சொன்னால், அவருக்கு கீழே 40 கிராமம் இருக்குமா. சரியா? இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க. மண்டலீகர் அப்படின்னு சொல்றவர்களுக்கு கீழே 40 கிராமம் இருக்கும். மகுடவர்தன் அப்படின்னு சொல்றவன் கீழே 1 கோடி கிராமம் இருக்கும்.
சரியா, மகுடவர்தன். அப்படி ரெண்டு. பட்டவர்தன் சொல்லும் பொழுது வெறும் பட்டங்கள் மட்டும் வச்சிருக்கிறார். அதனால என்னன்னா அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டிருக்கு, ஆனால் அவர்களுக்கு கிரீடங்கள் கிடையாது. அரசாட்சி பொறுப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவியோ கிடையாது. தே ஹவ் பீன் பிராண்டட். ஒரு நேம் கொடுத்திருக்காங்க, ஒரு பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப பட்டவர்தனர்கள்னு பேர். அப்ப அப்படி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அங்கே அப்படின்னு பார்த்தா, தாங்கும் மாமொழி மந்திரிகளின் இகழ் தந்திரிகளின் உள்ளார். தாங்கும் மாமொழி மந்திரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல அட்வைஸ் சொல்லக்கூடிய மந்திரிகள். இகழ் தந்திரிகள். தந்திரினா யாரு? சேனாதிபதினு வேறும். ஏன்னா நாம போடக்கூடிய திட்டத்தை, மந்திரிகள் போடக்கூடிய திட்டத்தை செயலாக்கக்கூடியவர்கள் சேனாதிபதிகள். அதனால அவர்கள் தந்திரிகள். எப்படி போடணுங்கிறத அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா போர் இடத்துல போய் மாத்துவாங்க இல்லையா, டக் டக் டக்குன்னு மாத்தி பிளான் பண்ணி அடிப்பாங்க. நீங்க இப்படி சண்டை போடணும்னு சொல்லியாச்சு, ஆனா எப்படி என்ன ஏதுங்கிறது அவங்க தந்திரமாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் தந்திரிகள். ஓங்கு நீள் கொடி பதாகினி திரண்டு வந்து உன்னி யார் உரைக்கிருப்பவர். அப்படி ஓடி வந்து எல்லாரும் அவனுடைய இடத்திலே சேர்ந்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் என்னென்ன படைகள் சேர்ந்திருக்கு பாருங்க. யானை, தேர், பரி, ஆள் என்னும் திறத்தினால் இலக்கணது என்பட்ட சேனை 7 அக்ரோனிகள் திரண்டனர். 7 அக்ரோனி சேனை. அதனாலதான் ஞாபகம் வச்சுக்கணும், பாண்டவர்கள் பக்கத்துல 7 அக்ரோனி, கௌரவர்கள் பக்கத்துல 11 அக்ரோனி சேனைகள். கௌரவர்களுக்கு அதிகம்தான். சரியா? அதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும் பாசிட்டிவிட்டியை விட. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும் எப்பவுமே, பாசிட்டிவை விட நெகட்டிவ் நிறையவே இருக்கும். அதுக்கு வெயிட்டும் ஜாஸ்தி. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்மம் அப்படித்தான். அங்கதான் நம்மளை ஒரு சங்கடத்துல கொடுக்கும். அப்போ யானை, தேர், பரி, ஆள் என்னும் திறத்தால் எத்தனை? 7 அக்ரோனி சேனைகள் அங்கே வந்து விழுகின்றன. 7 அக்ரோனி சேனைகளை நாம கணக்கு எப்படி போடுறது? ஒரு அக்ரோனினா என்ன அப்படின்னு ஒரு கணக்க சொல்றேன். அப்ப 7னா என்னங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு புரியும். சரியா? இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு அக்ரோனி என்கின்றது எத்தனை பேர் இருப்பாங்கிறதுக்கு சொல்றேன். இது வியாச பாரதத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு வில்லிபுத்தூராருடைய இதுல விளக்க உரையில வைமுகோ எழுதுறார். இது வியாச பாரதத்துல இருக்குன்னு போட்டிருக்கார். சோ அது அவருடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். என்னன்னா, யானைகள் 21,870. யானைகள் மட்டும் 21,870 யானைகள். இது ஒரு அக்ரோனிக்கு சொல்றேன். குதிரைகள் 65,610. குதிரை 65,610. ரதங்கள், சேரியட்னு சொல்ற ரதம், தேர், அதுவும் 21,870. 21,870. காலாட்படைன்னு சொல்லக்கூடிய சிப்பாய்கள் 1,09,350. 1,09,350. அப்ப நீங்க டோட்டல் போட்டுக்கலாம். 2,00,000 சில்லற வரும். 2,18,000 ஏதோ வரும். இது ஒரு அக்ரோனி. அது டைம்ஸ் 7 போட்டுக்கோங்க. அதுதான் அந்த டோட்டல் அங்க நின்று இருக்கு. சரியா? இதுதான் அந்த டோட்டல் அக்ரோனி சேனைகள். இந்த அக்ரோனி சேனைகள் இப்ப 7 அக்ரோனி சேனைகள் இதுபோல் திரண்டு அங்கே வந்திருக்கிறார்கள். அப்ப 7 அக்ரோனி சேனைகள் சேனை மா முகில் எழும் ஒத்து அதிர்ந்தன துந்துபி குழாம் வந்து தானே மன்னரை தனித்தனி முரண்மையால் தருமனும் எதிர்கொண்டான். ஓடிப்போய் அத்தனை பேரையும் ரிசீவ் பண்ணியிருக்கான் தருமன். நேரா போய் ஓடி போய் ஒவ்வொருத்தனா பார்த்து பார்த்து சந்தோஷமா, வாங்க வாங்க நீங்க வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரிசீவ் பண்ணிரு.
அப்படியாக அவனுக்கு இத்தனை 7 அக்ரோணி சேனைகள் வந்து சேர்ந்தன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துரியோதனனுக்கு நாராயண சேனை போய் சேர்ந்தது இல்லையா? துரியோதனன் தன்னுடைய நாராயண படையை கொடுத்துட்டார். ஆனா இங்கே பாண்டவர்கள் படை திரட்டினார்கள். சொல்லி வந்திருக்காங்க. அப்ப சொல்லியே தர்மன் ஓலை அனுப்பிய 7 அக்ரோணி சேனை வந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ தர்மன் பக்கத்திலையும் அவனுடைய நியாயத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த காலத்துல மக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ தர்மன் செஞ்சது நியாயமா தப்பா ரைட்டான்னு நம்ம பேசக்கூடாது. அந்த விவாதமே எங்க அவன் செஞ்சதை எப்படி ஒத்துக்கலாம், அது பண்ணலாமா இது பண்ணலாமாங்கிற கேள்வி ஒத்து வராது. ஏன்னா அவங்காலத்திலேயே அவனை ஒப்புக்கொண்டு 7 அக்ரோணி மக்கள்கள் வந்து 7 அக்ரோணி சேனைகள் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அது நமக்கு அந்த சப்போர்ட் சமாச்சாரம் புரியுது. அப்ப அத்தனை பேரும் அவர்களுக்காக வந்திருக்கா. இப்படி வந்து அவர்கள் தர்மனுக்கு எதிர்கொண்டு நிற்கிறார்கள். தர்மனை வந்த உடனே அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? அழகாக வந்த மன்னர்கள் என்ன செய்தார்கள்? தான் வணங்குனர், தன் கழல் வணங்குனர். அவனை கண்டு நமஸ்காரம் பண்றாங்க, அவன் காலை தொட்டு கும்பிடுறாங்க. இவனும் ஓடி போய் அவங்களை கும்பிடுறான். தங்களை தழையீ கொண்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தேன் வணங்கு தார் மன்னவர் இருந்த பின் உட்காரச் சொல்லி சென்று அவர் முகம் நோக்கி எல்லாரையும் கைகூப்பி பார்த்து யான் வணங்கி நான் வணக்கம் சொல்லி மாயனை தூது விட்டு நான் என்ன பண்ணேன்? அவனை மதிச்சு என்னுடைய மாயன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனை தூது விட்டு எனது பார் எனக்கு என்ன, என்னுடைய நாட்டை எனக்கு திருப்பி குடுறான்னு கேட்டதுக்கு வான் வணங்கினும் வணங்கலா முடியினான் மறுத்து அமர் புரிக என்றான். இந்த வார்த்தைகள் விளையாடுது பாருங்க, அருமையான வார்த்தைகள். என்ன சொல்றான்? வான் வணங்கினும், இந்த உலகமே வணங்கினாலும் வணங்கா முடியை கொண்டவனாக துரியோதனன் இருக்கிறான். அவன் என்ன பண்ண? ஏன் வணங்கா முடி? கிருஷ்ணர் வந்து நிக்கிறார், பரம்பொருள். நமஸ்காரம் பண்ணலையா நம்ம புள்ள? தூதுக்கு வந்து கிருஷ்ணர் நிக்கிறார். கிருஷ்ணரை தூக்கி சிறையில போடணும்னு பாக்குறான். கிருஷ்ணர் எழுந்து விஸ்வரூபத்தை காட்டுறார். எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. அப்பொழுதும் மரியாதை செய்யாமல் இருந்தவன் துரியோதனன் வந்தாவேனே. அதுதான் சொல்றான் அழகாக. என்ன சொல்றான்? வான் வணங்கினும், இந்த உலகமே வணங்கிய தூதனாகிய கிருஷ்ணனை வணங்கலா முடியினான். வணங்கவே இல்லப்பா. அப்ப அவனுக்கு அகம்பாவம் ஜாஸ்தி. அப்படி இருந்தவன் மறுத்து என்ன சொன்னா? அமர்புரிகை என்றானே, சண்டை போடுங்கடா, சண்டை போட்டு ஜெயிச்சு பாருங்கடான் அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொன்னான். கேண்மையால் எனது அரசு நீ தருக என கேட்கவும் மதியாமல் ஆண்மையால் அவன் மறத்தமை எனக்கு உயிர் அணைய நீர் அறிவின்கள். வான்மையால் வரிவின்மையால் மேன்மையால் வழி உரைகளான் உங்கள் தோன்மையால் அமர் தொலைந்து அடல் வாகையும் சூடுவான் இனி என்றான். என்ன சார் வந்திருக்கீங்க? நான் என்ன அவனை மதிச்சு நான் தூதுவனாக கிருஷ்ணன் அனுப்பினேன். மதிக்காம அவன் என்ன பண்ணான்? போருக்கு வான்னு கேட்டான். என்னுடைய அரச தருகன்னு கேட்டதுக்கு எனக்கு மதிக்காம உனக்கு ஆண்மை இருந்தா சண்டை போடுன்னு சொல்ற இல்லையா? ஆண்மையால் அவன் மறுத்தமை. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய உயிருக்கு நெருங்கியவர்களாகிய என் உயிர் அணைய நீர் அறிமின்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு இல்லையா? என் உயிர் தோழன்னா என்ன அர்த்தம்? என் உயிரை தன் உயிராக மதிக்கின்ற ஒருவன் அர்த்தம். அப்ப என் உயிர் அணைய நீங்க நிக்கிறீங்க. வான்மையால் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? உங்களுடைய வான்மையால், உங்களுடைய திறமையினாலே, உங்கள் தோல் வலிமையினாலே, உங்கள் மேன்மையாலே, உங்கள் வலிகளாலே நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த துரியோதனன் சார்ந்தவர்களுக்கு ஆடல் வகையான் சூடுவான் இனி. அவன் என்ன பண்ணுவான்? அமர் தொலைத்து போற தோத்து போய் வானுலகம் செல்வான்.
அதற்கு நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சொன்ன உடனே மற்ற வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரை என்ன சொல்றாங்க? வெண்கண் மாமுரசு உயர்ந்தவன் இம்மொழி விளம்பல். தருமன் இந்த வார்த்தையை சொன்னவுடனே விளக்கம் செய் திங்கள் சூழ் தரு தாரையின் கணம் எனச் சேர்ந்த மன்னவர் எல்லாம், எல்லா மன்னவர்கள் என்ன சொல்றாங்க? எழுந்து எங்கள் ஆவியும் எம் பெரும் சேனை யாவும் நின என்றனர். எங்கள் ஆவிய முதல் வார்த்தை என்ன பாருங்க? என் உயிர், அப்புறம் என் சேனை. வார்த்தையை மாத்தி போடல. என் சேனை அப்புறம் என் உயிர்னு சொல்லல. அவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் தோழமைக்கு இலக்கணம். தோழமையினுடைய இலக்கணம் என்ன? நண்பா நீ என்ன கேட்டாலும் எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன், என்ன விட்டுடு அப்படின்னா அது நட்பா? உன் கஷ்டம் நான் வரேன்டா ஃபர்ஸ்ட், அப்புறம் என்னுடைய மற்றவங்க எல்லாம் வருவாங்கடா, கவலைப்படாத, நான் வரேன். இது நட்பு. அதனாலதான் நட்பினுடைய ஆழம் இங்கதான் புரியுது. பாருங்க, அழகா சொல்றான். என் ஆவியும், என்னுடைய உயிர் உங்களுக்கு முதல்ல, எம் பெரும் சேனையும், என்னுடைய சேனைகள் யாவையும் நின, உனக்குத்தான்பா, இனி ஒண்ணுதுதான், நீ சொல்லு கமாண்ட், நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். தங்கள் வீரமும் மானமும் மரபும் நல் வாய்மையும் தவறிலார். ஒரு நாளும் தன்னுடைய வார்த்தைகளிலே தவறை சொல்லாதவர்கள், வாய் தவறி கூட வாய் வார்த்தையை கொடுத்து விட்டு வாக்கு கொடுத்து மாறாதவர்கள், தன்னுடைய ஆவியையும் தன் சேனையையும் தன்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார்கள். இது காரணம் என்ன? பஞ்சபாண்டவர்களின் மீது, தருமனின் மீது அவர்கள் வைத்திருந்த மதிப்பு. இதுதான் அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். அப்போ தர்மன் மீது இருந்த மதிப்பினாலே அவர்கள் போருக்கு ஆயத்தமாக ரெடியா வெளியில வந்துட்டாங்க. அப்ப தர்மன் என்ன பண்றான்? அத்தனை பேரும் வந்தாச்சு, அத்தனை அக்ரோனி சேனைகளும் அவனுக்கு சேர்ந்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த போரை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு சேனாதிபதி டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? அத முதல்ல டிக்ளரேஷன் கொடுக்கறான். ஏன்னா முதல்ல ஹெட்ட சொல்லிவிடணும். ஹெட்ட சொல்லிட்டானா தளபதி then he will fix who are all the peoples who will work. இதுதான் பிளானிங்ல இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஆர்கனைசிங்ல இருக்கக்கூடிய பெரிய கெப்பாசிட்டி. பாருங்க, தர்மன் பெரியவன். தர்மன் தான் லீட் பண்றேன்னு சொல்லல, எல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி சரி வந்துட்டீங்களாப்பா, நான் இப்ப உடனே உங்களுக்கு கமாண்ட் சொல்றேன், நீ போய் தெற்குல நில்லு, நீ போய் வடக்குல நில்லு, பேசல. அந்த கூட்டத்துல ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறார். டெமோக்ரசி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அவரை தேர்ந்தெடுத்து அவர் என்ன சொல்றாரு? நீ கமாண்ட் கொடு தம்பி, இன்க்ளூடிங் மீ, ஐ வில் ஃபாலோ. எப்படி? இதுதான் வேணும். அங்க சேர்ந்தது தர்மனுக்கு, ஆனால் கொடுக்கக்கூடிய பாருங்க, இதுதான் இந்த ஆற்றலைத்தான் நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதிகாசத்தை படிக்கிறோம்னா மேல இருந்து படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. இந்த ஆற்றல்கள், இந்த திறமை, இந்த ஆர்கனைசிங், இந்த பிளானிங் முக்கியம். அதனாலதான் அவங்களுக்கு பின்னாடி நம்பிக்கை துரோகம் பண்றதுக்குன்னு யாரும் நிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு நின்னாங்க சொல்லுங்க பாப்போம். ராமாயணத்துல அப்படித்தான் சுக்ரீவனை வழிநடத்த சொல்கின்றான் ராமன். போற திரட்டிட்டு சுக்கிரன் படையோட நிக்கிறான். வானரப்படை அத்தனை பேரும் வந்திருக்காங்க. ராமா நீ சொல்லு, நான் நடத்துறேன்னா. அவன் எல்லாரையும் பார்த்து சொன்னான், வானரப்படையினுடைய தலைவன் சுக்ரீவன், சுக்ரீவன் சொல்றதை நீங்க கேளுங்கன்றான். அப்ப என்ன அர்த்தம்? இது வேணும். எல்லாத்துக்கும் நானே தலைவன், உள்ள வந்தாலும் எனக்கு தான் முதல்ல பரிவட்டம், கோவிலுக்கு போனாலும் எனக்கு தான் மாலை மரியாதை, எல்லாம் என்னதான் கேட்கணும், எனக்கு தான் செலிப்ரேஷன், நான் தாண்டா லீடர்னு சொல்லிக்க கூடாது. அது புரியணும். யாருக்கு எங்கே என்ன கொடுக்கணும், எப்படி செய்யணும், செயலை எப்படி செய்து கொண்டு போகணுங்கிறது புரியணும். தர்மன் என்ன சொன்னா, உடனே அங்க இருந்த ஒரு ஆளை ஒருத்தனை டிக்ளேர் பண்றான். என்ன சொல்றான் பாருங்க. காணாள உனை விடுத்த கண்ணிலான் அருளினதன் காதல் மைந்தன் தானாளும் தரணியெல்லாம் ஒரு குடைக்கீழ் நீ ஆளத் தருவேன் இன்றே மேல்நாள் நம் உரிமை அறக்கவர்தர் பெருந்துணைவன் உனை வராது வண்ணம் வானாள வானவர்கோன் தன் பதம்
மற்று அவன் தனக்கே வழங்குவேமே. நம்ம என்ன செய்வோம்? காணால உணை விடுத்த காட்டுக்கு போய் உன்னை உட்காருன்னு சொன்னா பத்தியா, யார் இவன்? கண்ணிலா அருளிலி, கண்ணில்லாதவன் உடைய கண் மட்டும் இல்லையா அவனுக்கு, அருளும் இல்லை. அருள் இலின்னு போட்டார். காதல் மைந்தன், அவனுடைய பிள்ளை யாரு? துரியோதனன். அவன் ஆழ்கின்ற தரணியெல்லாம் ஒரு குடைக்கீழ் உனக்கு தருகிறேன், உனக்கு கீழே கொடுத்துடுறேன். மேல்நாள் நம் உரிமை அறக்கவர்ந்தர் பெருந்துணைவன் உனை வெறாத வண்ணம் வானாள் வானவர்கோன் தன் பதம் மற்று அவன் தனக்கே வழங்குவேமே. நீ இந்த நாட்டை ஆழவும் அவன் போய் வானுலகம் ஆழவும் வழியை செய்வோம், ஆகவே நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒருவனை தலைவனாக சேனாதிபதியாக தருமன் நியமனம் செய்கின்றான். யார் அவன்? யாரை நியமனம் செய்கின்றான் என்று சொன்னால் சிவேதன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விராட தேசத்து மன்னனுடைய முதல் பையன். உத்தரன்னு இரண்டாவது பையன், முதல் பையன் சிவேதன். அவனை நீதான்பா தளபதினு டிக்ளேர் பண்றான். நீ தளபதி, நீதான் போற வழிநடத்த போகிறாய் என்று சொல்லி அந்த சிவேதனுக்கு சேனாதிபதி பட்டத்தை கட்டுகின்றான் தருமன். இப்ப அவர் தான் ரீட் பண்ண போறார். சோ இவங்களெல்லாம் இப்படி கூடி இருக்கிறாங்க. இப்ப பாண்டுவின் திருமைந்தர்கள் ஐவரும் பார்த்திவரோடும் கூடி ஈண்டு இருந்தனர் இவ்வழி செருகுறித்து எள்ளி வேணியனோடும் தூண்டும் வெண் பறித்தே துரியோதனன் தூது போய் பறந்தாமன் மீண்டு வந்தபின் அவ்வொழி புறந்தன விளம்புகின்றோம் மன்னோ. இப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும் போது நம்மால் சும்மா இருப்பானா? துரியோதனன் சும்மா இருப்பானா? அவன் திரட்டணும் இல்லையா படையப்போ? அவன் ஆளை திரட்ட வேண்டாமா? இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா உடனே. அதனால அவன் ஆட்களை அனுப்புறான். ஓலையை அனுப்பி கணக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு அவன் சில ஆட்களை கூட்டிட்டு வர்றான். அவன் யார் யாரெல்லாம் கூப்பிடுறான்னு பார்ப்போம். முந்து அரவு உயர்ந்தோன் ஓலை முடியுடை அரசர் காண்க வெந்திரள் ஐவரோடும் வெஞ்சமர் விளைந்ததாலே தந்தம கிளைஞரோடு சதுரங்க கத்தினோடும் வந்து அவர் தமக்கே வாழ்வு முழுதும் என எழுதிவிட்டான். இவன் ஓலைய பாருங்க. தர்மன் எழுதிய ஓலைக்கும் துரியோதன் எழுதிய ஓலைக்கும் வித்தியாசம் இருக்கு. தர்மன் என்ன சொன்னா, எனக்கு பிரச்சனை, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தர்மன். அதனாலதான் தர்மனை நம்ம இன்னைக்கும் நல்ல கேரக்டர் சொல்லிட்டு இருக்கோம். துரியோதனன் என்ன எழுதுறான் பார்த்த, எனக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் சண்டை, அதனால நீங்க உங்களுடைய பிள்ளைங்க தத்தம் கிளைஞரோடு, உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததிகள், உங்களுடைய சொந்தக்காரங்க, அது மட்டும் இல்ல உங்களுடைய சேனைகள் சதுரங்கத்தினோடும், அப்படின்னா 4 வகை சேனைகள் ரஜகத சுரக பதாதிகளோடு வந்தவர் தமக்கே வாழ்வு முழுதும். வந்தா சும்மா இல்ல, எனக்கு அடிமையாக இருந்து போர் செய்யுங்கள். பார்த்து பாருங்க, எனக்கு அடிமையா இருந்து போர் செய். வந்த அவர் தமக்கே வாழ்வு முழுதும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒப்படைச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் a slave, come. எவ்வளவு அழகான வித்தியாசம் பாருங்க. ஒருத்தருடைய கம்யூனிகேஷன்ல என்ன அழகான கம்யூனிகேஷன் பாருங்க. அவன் சொன்னா 7 அக்ரோனி சேனை வந்து விழுந்தது. இவருக்கு ஏற்கனவே நாராயண சேனை உள்ள இருக்கு. அதுக்கப்புறமா தான் இவன் திரட்டி இருக்கான். புரியுதா? அதனால இவனுக்கு 11 அக்ரோனி சேனை தானா வந்து சேரல, நாராயண சேனையும் உள்ள சேர்ந்து இருந்தது. அதனால இவனுக்கு திறமையினால் யாரும் வந்து சேரல. அதனால துரியோதனனுக்கு பெரிய லீடர்ஷிப் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்? அவன் சொன்ன வார்த்தைகள் அப்படி. நீ எனக்கு அடிமை செய், உன்னுடைய வாழ்க்கை முழுதும் எனக்கு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்காக சாகுன்னு அர்த்தம்.
இல்லையா? வந்து சேருங்கிறான். அவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தானே செய்வாங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. யார்? மித்திரர் ஆன மன்னர் விரலுடை துணைவரோடும் புத்திரரோடும் தத்தம் போர் புரி சேனையோடும் சத்திர நிழல் விடாது தம்மையர் ஆகி சூழ மத்திரிபதியும் வென்றி மருகருக்கு வந்தான். இதெல்லாம் மித்திரர்கள், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, அவனுக்குன்னு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையே சிலர்லாம், அவனுக்கு வரக்கூடியவர்கள், அவனோட புத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? வராங்க. இதுல நம்மால ஒரு ட்ரிக் ஒண்ணு செய்யறான். யாரு? துரியோதனன். துரியோதனனுக்கு மாதிரி என்று சொல்லக்கூடிய பாண்டுவினுடைய இரண்டாவது மனைவி தெரியும், நகுல சகாதேவனுடைய அம்மா. அவனோடு சகோதரனாக கூட பிறந்தவன் வச்சுப்போமே, கூட பிறந்தவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல போராளி, அருமையான போர் திறங்களை கொண்டவர், மிகவும் அழகாக லாவகமாக போரிலே பல யுகங்களை, அதாவது வியூகங்களை உடைத்து செல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர், தேரை அழகாக நேர்த்தியாக செலுத்தக்கூடியவன். அவனுக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரக்டர் பேரு. அவன் பேரு சல்லியன்னு பேர். யாரு? மாதிரியினுடைய சகோதரன். நகுல சகாதேவனுக்கு அப்ப யாரா இருக்கும்? மாமா, தாய் மாமா. நகுல சகாதேவர்களுக்கு தாய் மாமா. இப்போ இந்த சல்லியன் என்ன பண்றான்? எல்லாரும் சொன்ன உடனே சல்லியனும் கிளம்புறான். மாதிரி தேசத்திலிருந்து அவன் யாரோட சேரணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சல்லியன் சண்டை போடணும்னா யாரோட போய் சேர்ந்து சண்டை போடணும்? பாண்டவர்களோட தான் சேரணும். ஏன்னா நகுல சகாதேவன் எங்க நிக்கிறாங்க? இப்ப தாய் மாமன்னா அங்கதானே போகணும் அவன். பை த ரைட் ஹி ஹேஸ் டு கோ தேர். ஆனா நம்ம ஆளுக்கு துரியோதனனுக்கு ஒரு குயித்தியான ஒரு எண்ணம். ஏன்னா சகுனி தூண்டி விட்டு சொல்லியிருக்கான், டே சல்லியன் நல்ல போராளி, அவன் நல்ல தேர் ஓட்டுவான், அவனை நம்ம சைடா அழுத்திட்டோம்னா பெஸ்ட்ன்ட்டான். இப்ப அவனை என்ன பண்றது, எப்படி அட்டாக் பண்றதுன்னு பார்த்தான். அவனுக்கு என்னன்னா, அவனை மதிச்சு விருந்துபச்சாரம் எல்லாம் செஞ்சுட்டா அவனுக்கு அது ஒரு வீக்னஸ். புரியுதுங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ். இது சகுனி பார்த்துட்டான். சரி, அவனுக்கு நல்ல விருந்துபச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடியதா பண்ணிடணும்னு சொல்லி அவன் மாதிரி தேசத்துல இருந்து கிளம்புறார். மனுஷன் படையோட கிளம்புறான். கிளம்புனா வழிநெடுக்க அங்கங்க ஒரு 50 கிலோமீட்டர்லயோ 5 கிலோமீட்டர்லயோ 10 கிலோமீட்டர்லயோ தண்ணீர் பந்தல், மோர் கொடுக்கறது, அப்புறம் 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மோட்டல் ஹைவே வச்சு அவனுக்கு வேண்டியதுக்கு தோசை இட்லியை சுட சுட ஊத்தி கொடுக்கறது, அவன் என்னென்ன வேணுமோ எல்லாம் இந்த காலமா இந்த பிஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரியான ரிசப்ஷன்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. இவன் என்ன பண்ணிட்டா, இதெல்லாம் பார்த்த உடனே இவன் மனசுல என்ன தோணுது, பாண்டவர்கள் தான் எல்லாம் நமக்கு இவ்வளவு ரொம்ப மரியாதை எல்லாம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது பாவது காட்டுல உட்காந்துருக்குதுங்க, அதுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கான், அவன் பாண்டவர்கள் தான் செஞ்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஒரு இடத்துல இவனை அறியாம இவனுக்கு இவனால முடியவே இல்லை. அவ்வளவு சந்தோஷம். ஆஹா ஆஹா, என்னப்பா அருமை அருமை அருமை, இப்படி விருந்து விருந்து கவனிக்கிறாங்களே, இத்தனை விருந்து உபசரிப்பு இருக்கு, நிச்சயமாக இந்த விருந்து உபசரித்தை செய்தவர்களுக்குத்தான் நான் துணை நிற்பேன்ட்டான். உடனே அங்க பக்கத்துல ஒரு காவலாளி இருந்தான். அவன் கேட்டான், உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எல்லாரின் மீது ஆணையாக? ஆமா, எல்லாரின் மீது ஆணையாக இத்தனை விருந்து ஒம்பலையும் செய்தவர் துரியோதனன். முடிச்சிட்டான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? வாக்கு கொடுத்துட்டான். இப்ப சல்லியனை மடக்கினார்கள். புரியுதா? இப்போ சல்லியனை இப்ப நம்ம சொல்றோமே கிருஷ்ணர் ட்ரிக் பண்ணாருன்னு, இப்ப இவன் பண்ண ட்ரிக் என்ன சொல்றது? அப்ப இவனும் தான் சூழ்ச்சி பண்ணியிருக்கான், பண்ணாம இல்லை. அப்ப இவன் பண்ணியிருக்கான். பண்ணி என்ன பண்ணா, சல்லியனை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சல்லியன் தான் கர்ணனுக்கு கடைசியிலே தேர் ஓட்டுவான். சல்லியன் அவ்வளவு ட்ரிக் சொல்லுவானா, போர் முறைகள் அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவன், எதிராளிய தூரத்திலிருந்து பார்த்தாலே அவன் வீக்னஸ் என்னன்னு சொல்லக்கூடியவன் சல்லியன். தேர அந்த நேர்த்தியாக ஓட்டக்கூடியவன். அதனாலதான் அவனை இழுக்கணும்னு பார்த்துட்டாங்க. அவனை என்ன பண்ணிட்டாங்க? ட்ராப் பண்ணி அவனை தூக்கியாச்சு. அதை இங்க சொல்றார். அப்போ மாதிரிபதி வென்றி மருகருக்கு வந்தான், வந்துகிட்டு இருக்கான். வரும்பொழுது இடைப்படு நெறியில் வைகும் இவனது வரவு கேட்டு தொடை பட தும்பை மாலை சுயோதனன் சூழ்ச்சியாக
மடைபடு விதியின் செய்த விருந்தினால் மருந்து அவர்க்கே படைபடு சேனையோடு படை துணை ஆயினான். அப்ப என்ன பண்ணிட்டான், அவனை ட்ராக் பண்ணிட்டான். விருந்தெல்லாம் காட்டி அவனுக்கு விருந்து உபசாரம் எல்லாம் பண்ணி நல்ல சாப்பாடெல்லாம் போட்ட உடனே நம்ம ஆள வாயை விட்டு மாட்டிக்கிட்டதுனால சல்லியன் துரியோதனன் பக்கத்திலே போய் சண்டையில நின்னுட்டான். ஆனா அவன் சண்டை போட வேண்டிய இடம் பாண்டவர்களுக்கு போய் சேர்ந்தது துரியோதனன் பக்கத்து. சரி, அதுக்காக நம்ம ஆட்கள் யாரும் வருத்தப்பட, என்ன செய்யறது, அவனுடைய விதி அவ்வளவுதான், அவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு விட்டாச்சு. இப்ப துரியோதனன் என்ன பண்ணிட்டான், சல்லியனை அவன் பக்கத்துல இழுத்தான். சல்லியன் தானும் மாய சகுனியும், யாரெல்லாம் நிக்கிறாங்க பாரு, நம்ம ஆளுங்களுக்கு ஃப்ரெண்டு சல்லியன் சகுனி. தருக்கன் வெம்போர் வல்லியும் அணைய வென்றி மகதபதியும், மகதபதி கொன்றவில் இயல் கடகத்தின் தோல் விந்தரன், விந்திரன் என்று சொல்லக்கூடியவன், விந்தன் விந்தன் சொல்லக்கூடியவன், சொல்லிய நிருபர்தானே ஆரோடும் கடலில் சூழ்ந்தனர். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சேனைகளோடு துரியோதனோடு வந்து சேர்ந்தார்கள். இது தவிர கலிங்கர்கோன், சோமதத்தன், கௌசிகன், கம்பிலீசன், தெலுங்கர்கோன், போஜன், அதிகேகாயன், திகந்தபூபன், வலம்கொள் வேள் கடவுராசன், மாளவன், வளவன், சேரன், துலுங்கு நீர் ஓகனீகன் என்னும் பலவேந்தர் சேர்ந்தனர். இதெல்லாம் அவனுக்கு சேர்ந்த கும்பல். பங்களம் அப்படின்னா வங்காளம், குகுரம், சீனம், பப்பரம், கொப்பம், வங்கம், சிங்களம், துளுவம், அங்கம், ஆரியம், திகத்தம், சேதி, கொங்கணம், கட்டாரம், கொங்கம், கூபகம், இரட்டம், ஒட்டம் எங்கனும் உள்ள வேந்தர் யாவரும் ஈண்டி மொய்ந்தனர். இதுல இவர் சொல்லி இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து 2 சைட்லையும் சொல்றார். அதைத்தான் உரையாசிரியர் எழுதுறார். இங்க வந்திருக்கக்கூடியது சேரன் சொல்லும் பொழுது உடனே சேரன் தான் ஏற்கனவே பாண்டவர்கள் பக்கத்துல போயிட்டாங்களே, இங்கேயே வந்தாங்கன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட் யார் யாரெல்லாம் மன்னவர்கள் சொல்லும் பொழுது இது பாண்டவர்களுக்கும் சேர்ந்து வந்த லிஸ்டை தான் அவர் சொல்றார். இந்த இடத்துல அத்தனை பேரும் வந்து அங்கே நின்னார்கள். இதை தவிர நம்மால் யாரோட நிக்கிறான், தம்பியர் அனைவரும். இவங்கதான் தம்பியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களே, 99 பேர். துச்சாதனன், வெம்பரி, தடத்தேர், வேழம், வேள், சிலை வடிவாள் வல்லோர், அம்பரத்து அளவும் உன்னீர் அம்பரமும் எழுந்தது என்ன, உம்பரவும் இம்பரவும் உரகரும் வெறுவரும் வந்தனர். அத்தனை பேரும் வந்து அவன் பக்கத்துல நிக்கிறாங்க. இதை தவிர ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் கௌரவ சேனை, கௌரவத்தினுடைய அரண்மனையிலேயே சிலர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க, பீஷ்மன், கிருபன், கர்ணன், விரல் கை ஆசிரியன். பாருங்க, ஆசிரியன்னு போட்டான், யாரு, துரோணர். விரல் கை ஆசிரியன், அப்ப வில் வித்தையில சிறந்தவன் துரோணன். வையம் படு சீர் விகதேசன், பகதத்தன் முதலாக உள்ளோர். அதுல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, பரி, தேர், யானை, அத்தனை பேரும் அத்தனை சேனைகளோடு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்து என்னவா, இதுக்கு ஒப்புமை என்ன தரார், நதி என பலவும் வந்து சிந்துவில் நானுமாம் போல். சிந்து நதி இருக்கு பாருங்க, பெரிய நதி. ஒரு கடல் இருக்குன்னு வச்சுப்போம், கடல்ல போய் அத்தனை நதிகளும் சேருகின்ற மாதிரி இந்த போர்க்களத்திலே வந்து அத்தனை தேசத்தினுடைய சேனைகளும் வந்து விழுந்தன. இத ஒரு ஹிஸ்டாரியன் ஒருத்தர் வந்து வித்தியாசமான ஒரு கணக்கு ஒன்று சொன்னார். இந்த போருக்கு இந்த சேனைகள் வந்து சேரவே 13 வருஷம்னு சொல்றோம் இல்லையா, 2 வருஷம் ஆச்சாம் கிட்டத்தட்ட இந்த சேனைகள் அத்தனையுமே வந்து சேர. இப்ப போர் 13வது வருஷம் முடிஞ்ச பிறகு மறுநாளே சண்டை போடல, அவங்க சைடுல போர் மக்களை திரட்டுவதற்கு 2 வருஷம் ஆச்சாம் குருக்ஷேத்திரத்துக்கு வர சொல்லி. ஏன்னா எல்லாம் தூரத்துல வரணுமே, சேரத்துல இருந்து சேர நாட்டுல இருந்து வரணும்னா எவ்வளவு தூரம் வரணும் பாருங்க இல்லையா. எல்லாம் நினைச்ச மாத்திரத்துல யாரும் வரல, எல்லாரும் வந்து சேருவதற்கு அவர்களுக்கு நேரம், அவங்கவுங்க பொருட்டு அவங்கவுங்க வந்து சேர நேரம் 2 வருஷம் கழிச்சு. அப்போ கிட்டத்தட்ட 16வது வருடமோ ஏதோ தான் சண்டை ஆரம்பம். ஆனா சண்டை எவ்வளவு நாள் நின்னுது, 18 நாள் தான் நின்று. எத்தனை பேர் போருக்கும் வந்து 18 நாள்ல போர். அதுதான் இதுல பெரிய விசேஷம் இல்லையா. ராவண யுத்தம் 8 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனைக்கு இவர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வானவ சேனைகள்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. 8 மாசம் போர் அது.
ராம யுத்தம். இது இத்தனை பேரை திரட்டி 18 நாள் தான் போர். அதுல கதையை முடிஞ்சு போச்சு, வேலையை முடிச்சிட்டாங்க. இனிமே தான் போர். அதனாலதான் சொன்னேன், இந்த கிருஷ்ணர் தூதுல இருந்து உங்களுக்கு அப்படியே சுறுசுறுப்பா தான் போகும் கதைகள். அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து அப்படி நதிகள் பலவும் வந்து சிந்துவில் நானுமா போல் எதிர் அற பொருந்து வெல்லும் ராச மண்டலங்கள் எல்லாம் சதமகர்க்கு உவமை சாலம் தரணிவன் தன்னை சூழ்ந்து 11 அக்ரோணி சேனை, மொத்தம் 11 அக்ரோணி சேனை அவனுக்கு வந்து விழுந்தது. இப்ப என்ன பண்றான், இப்ப இவன் சைடுல யாரையாவது ஒருத்தர் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? நம்மாள் பாருங்க சேஃபா. துரியோதனன் என்ன பண்ணா, பரசுடை ராமன் பாத பங்கையும் சென்னி எய்தி வரிசிலை வேந்தம் கற்று மற்று அவந்தனையும் வென்ற குறிசிலை கங்கை தந்த குருகுல கோமான் தன்னை அரசன் வெண் சேனைக்கு எல்லாம் அதிபதி ஆக்கினான். யாரது? பரசுராமன் இடத்திலே வில்வித்தையை கற்றவனாகிய பீஷ்மன் ஒரு சமயத்திலே ஒரு சின்ன போர் முறை சண்டையாக வருகின்ற பொழுது அந்த பரசுராமனையே வென்றவனாகிய பீஷ்மன் யார்? அவன் கங்கையின் மைந்தன், குருகுலத்தினுடைய கோமானாக இருந்தவன் பீஷ்மன். அந்த பீஷ்மனை சேனை படை தலைவன் ஆக்குகின்றான் துரியோதனன். ஏன்னா இவனுக்கு ஒரு சேஃப்டிக்கு தன்னுடைய தாத்தாவை கொண்டு போய் வச்சுட்டான். இவனுக்கு பயம் நம்மளுக்கு. ஏன்னா இவர் முகத்தை காட்டி காட்டி ஏதாவது பண்ணிக்கலான்னு ஒரு யோசனை. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், தாத்தாவை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தாத்தா ஒரு வீக்னஸ்ன்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு வீக்னஸ்? நம்ம பஞ்சபாண்டவர்களுக்கு தாத்தா ஒரு வீக்னஸ். அதனால அவர் முகத்தை காட்டினா கொஞ்சம் கம்மியா போவாங்கன்னு அவனுடைய மனசுல. அதனால அவனை கொண்டு போய் வச்சு நம் சமாச்சாரங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது படை எழுச்சி சருக்கத்தினுடைய முதல் பகுதி. அடுத்ததாக வரக்கூடியதை அடுத்த வாரம் களபலி கொடுப்பதை பற்றியும் அதுல என்ன நடக்குது சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.